பாலியல் வன்புணர்வுங்கிறது தினம் தினம் இங்கே நடக்கிற செய்தியாக மாறிடுச்சு. இந்த சமூகமும் ஒரு வகையில் அதுக்கு காரணம்தான். ஏன்னா சேலை மீது முள் விழுந்தாலும் முள்ளு மேலே சேலை விழுந்தாலும் சேலைக்கு தான் சிக்கல்ங்கிற மாதிரி ஒரு மனநிலையை இங்கே சமூகமாக உருவாக்கி வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடுமையான நடவடிக்கைகள் மூலம் இதை கட்டுப்படுத்த வேண்டிய இந்த அரசு அதை சமரசம் பேசுகிற நிலையிலையும் அதிகாரிகள் சிலர் செய்யும் வேலை அது யாரோ அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக செய்கிறாங்கன்றதால எல்லாருக்கும் இருக்கிற புரிதல் தான். இதை மாதிரி இருக்கிற சமூகத்தில் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களே அதுக்கு எதிர்வினை ஆற்றுனா எப்படி இருக்கும்? ஆமாம், நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம்தான் ஜூன் 4ஆம் தேதி ஒருத்தரை காணும் சொல்லி அவருடைய உறவினர்கள் ஒரு புகார் கொடுக்குறாங்க. அவர் 60 வயது உட்பட்ட ஒரு முதியவர். அவருடைய மனைவி ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போகிறாங்க. தனியாக தான் அந்த வீட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. 4ஆம் தேதி திடீர்னு அவரை காணும். அதனால் உறவினர்கள் போயிட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் மேலே விசாரணை தொடங்கின அந்த அதிகாரிகளுக்கு, காவல்துறையினருக்கு எந்த துப்புமே கிடைக்கல. ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த பகுதியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு வனப்பகுதியில் ஒரு எலும்புக்கூடு கிடச்சிருக்கு, எரிந்த நிலையில் ஒரு எலும்புக்கூடு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி செய்தி வருது. காவலர்கள் உடனே அங்கே விரைகிறாங்க. அந்த எலும்புக்கூடை எடுத்து ஆய்வுக்குட்படுத்தி பார்க்கும்போது அது ஒரு 60 வயது முதியவர் தான் இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. அப்புறம் விசாரித்து பார்த்தா அது அவரது தான் உறுதி செய்கிறாங்க. சரி, அவர் தான் உறுதி செஞ்ச பிறகு அவர் எப்படி அங்கே எரிந்த நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத விசாரணை நடத்துகிறாங்க. அந்த முதியவர் தங்கியிருந்த வீடு, அதை சுற்றி இருக்கிற வீட்டில் விசாரணை நடத்தும் போது தான் ஒரு திடுக்கிடும் செய்தி கிடைக்குது. அங்கே இருக்கிற ஒரு 8 பெண்கள் 2 ஆண்கள், மொத்தம் 10 பேரை கைது பண்ணுறாங்க இந்த காவல்துறையினர். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விசாரித்தா பயங்கரமான ஒரு சம்பவமாக இருக்குது. அங்கே பக்கத்து வீட்டில் இந்த முதியவர் தங்கியிருந்த, இந்த 60 வயது முதியவர் தங்கியிருந்ததுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பெண் தங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு 52 வயது. அவங்களுடைய கணவர் இறந்துட்டாரு. அவங்க ஒரு கைம்பெண், விதவை, தனியாக தங்கியிருக்கிறாங்க. அந்த முதியவர் 3ஆம் தேதி, இந்த ஜூன் 3ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பிற்பகல் மாலைக்கு போல் அவர் அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறாரு. அந்த 52 வயது பெண், அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த அந்த 52 வயது கைம்பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டு அவர் போயிடுறார். கடுமையான சினத்துக்குள்ளான இந்த பெண் அங்கேருந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் ஒரு வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறாங்க. திடுக்கிடும் செய்தி என்னன்னா, அந்த வீட்டில் இருந்த பெண்ணும் ஆமாம் என்னையும் பாலியல் வன்புணர்வு ஏற்கனவே செஞ்சிட்டாரு, புகார்லாம் கொடுத்தா அது பெரிய பிரச்சனையாகுமேனு நாங்களும் கொடுக்காம விட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகி மற்றவங்க கிட்ட விசாரித்து பார்த்தா அங்கேயே பல பெண்கள்கிட்ட இவர் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறாருங்கிற செய்தி தெரிய வருது. ரொம்ப கோபமுற்ற அந்த பகுதி பெண்கள் 8 பேர் கிளம்பி அந்த ஆள் வீட்டுக்கு போகிறாங்க. கூட 2 ஆண்களும் வராங்க. அன்றைக்கு இரவு 3ஆம் தேதி இரவே அவர் வீட்டுக்கு போகிறாங்க. கையில் கத்தியெல்லாம் கொண்டு போகிறாங்க. போய் பார்த்தா அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அவரை சரமாரியாக இந்த பெண்கள் கையில் கொண்டு போயிருந்தா கத்தியை வச்சு வெட்டி கொன்னுடுறாங்க. செத்தும் போயிடுறாரு. செத்தவரை இந்த 10 பேரை சேர்ந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வனப்பகுதியில் வச்சு எரிச்சிடுறாங்க. அது எரிஞ்சிருது. வனப்பகுதி இந்த அவங்க வாழ்கிற அந்த கிராமத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அந்த வனப்பகுதி. அங்கே இரவு எரிஞ்சதுனால யாருக்குமே பெருசாக செய்தி தெரியலை. அதுக்கப்புறம் அப்படியே கடந்துருது. சில நாட்கள் ஓடுது. அதுக்குள்ளே தான் இவங்க இந்த முதியவரை காணும் அவருடைய உறவினர்கள் பார்க்குறாங்க. காணும்னு சொல்லிட்டு போய் புகார் கொடுக்குறாங்க. காவல்துறையினர் தேடி தான் இந்த இடத்துக்கு வராங்க. அப்புறம் இந்த 8 பெண்களையும் 2 ஆண்கள் 10 பேரையும் கைது செஞ்சு விசாரிக்கும் போது தான் தெரியுது, அந்த 8 பேரில் 6 பேரை இந்த 60 வயது முதியவர், அந்த பெண்கள் 8 பெண்களில் 6 பேரை இவர் பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கிறாங்க. அவங்க 6 பேர் அதில் விக்டிம்ஸ். இவரால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டவங்க அதில் 6 பேர். அப்போ அவங்க அந்த கோபத்தை பழி தீர்க்கிறதுக்காக தான் இவரை கொலை பண்ணியிருக்கிறாங்க. இது பெரிய அளவுக்கு ஒரு அதிர்வையே ஏற்படுத்தியிருக்கு. காவல்துறையினர் இவங்களை வேறு வழி இல்லாமல் கைது செஞ்சு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
அவங்க சொன்னது என்னன்னா, நீங்கள் யாராவது ஒருத்தர் முன்னாடியே புகார் கொடுத்துருந்தா இதை தடுத்துருக்கலாமே, நாங்களே நடவடிக்கை எடுத்திருப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எங்கே நடந்தது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். நம்மளுக்கு அருகில் தான், இந்த இந்தியாவுக்குள்ளேயே ஒரிசா மாநிலத்தில் தான் நடந்திருக்கு. கஜபதிங்கிற மாவட்டத்தில் இந்த நிகழ்வு ஒரு கிராமத்தில் நடந்திருக்கு. இப்போ இதை அப்படியே தமிழ்நாட்டில் பொருத்தி பாருங்க. இந்தியா முழுக்க கடந்த ஒரு எப்பவும் நடக்கிறது தான், ஆனால் கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளில் மிக கொடூரமாக அதிக அளவுக்கு நடக்குது. சிறுமிகளுக்கு நடக்குது, இன்னும் பல பேருக்கு நடக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளில் எவ்வளவு பேர் யார் யாருக்கு நடந்திருக்குன்னு நீங்கள் எடுத்து கணக்கு பண்ணி பாருங்கள். பொள்ளாச்சி தொடங்கி நாகர்கோயிலில் நடந்துச்சு, எல்லாம் வந்து பல பேருக்கு இதை செஞ்சுருக்கிறாங்க. அதுவும் கூட்டு பாலியல் வன்புணர்வு இன்னும் கொடூரமாக இருக்குது. இது தொடர்ந்து நடக்குது. கடைசியாக அண்ணா பல்கலைக்கழகம், அதுக்கு பிறகு இங்கே அரக்கோணத்தில் நடந்தது. இந்த அண்ணா பல்கலைக்கழகமும் அரக்கோணத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த அரசு வந்து பெண்களுக்கு எதிரான இதில் வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்போம், யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன்னு மு.க. ஸ்டாலின் முதல்வராகும் போது பேசினார். இன்று வரை அது நடக்குதுன்னா நடக்கல. அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்துச்சு, அந்த மாணவி பல பேருக்கு நடந்திருக்கு, கடைசியாக அவங்களுக்கு நடக்கும்போது துணிவோடு வந்து அவங்க புகார் கொடுக்குறேன்னு முன் வராங்க, புகாரும் கொடுக்குறாங்க. அதை விசாரிக்க வேண்டியது 2 பெண் காவலர்கள். அதுவும் அந்த மாணவி கோரிக்கையாக வச்சிருக்கிறாங்க, 2 பெண் காவலர்களை சீருடை இல்லாமல் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 ஆண் காவலர்களை சீருடையோட அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதெல்லாமே அந்த மாணவியை அச்சுறுத்துறதுக்கு தான். அந்த மாணவிக்கிட்ட அந்த 2 ஆண் காவலர்களும் வந்து என்ன பேசுனாங்கன்னா, நீங்கள் புகாரெல்லாம் கொடுக்காதீங்க, இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு புகார் கொடுக்காம அந்த மாணவியை பின்வாங்க வைக்கிறதுக்கு தான் வேலை செய்யுது இந்த காவல்துறை. அதையும் மீறி இல்லை நான் புகார் கொடுப்பேன்னு அந்த பெண் புகார் கொடுத்த பிறகு அந்த எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை செய்திகள் வெளியிடப்படுது. அதில் அந்த மாணவியோட தொடர்பு என்ன, எல்லாமே பெயர் எல்லாம் வெளியிடப்படுது. அப்போ எவ்வளவு கேவலமான அரசு, எவ்வளவு கேவலமான செயல்பாடுன்னு பார்த்துக்கோங்க. இது இங்கே மட்டும் நடக்கல, அரக்கோணத்தில் நடந்த சிக்கல்லையும் இதான் நடந்திருக்குங்கிறது செய்தி வந்துச்சு. இன்னும் பல இடங்கள்ல இது நடந்திருக்கு. அப்போ இப்போ கூட நடந்த இந்த தாம்பரத்தில் நடந்த சிக்கல்லையும் அமைச்சரே வந்து சிரிச்சுக்கிட்டே ரொம்ப, அதாவது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அந்த மனநிலை அது ரொம்ப இயல்பாக்குறாங்க இந்த மாதிரி நிகழ்வுகளை. அப்போ இப்படி இருக்கிற ஒரு சமூகத்தில் இதில் எப்படியும் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த ஒரு மாணவி முன் வச்சாங்க. அதில் யார் அந்த சாருங்கிற கேள்வி இன்றும் பதில் தெரியாமல் இருக்குது. பதில் எனக்கு தெரியும், இதை வச்சுருக்கேன் அதை வச்சுருக்கேன்னு பேசின அண்ணாமலையும் 48 மணி நேரத்தில் வெளியிடுறேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் வெளியிடல. இப்போ தான் ஏதோ வழக்குக்கு போகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, அதில் ஒரே ஒரு ஞானசேகரனை பழி வாங்கிட்டாங்க. ஆனால் இந்த பெண்ணை அந்த இடத்துல இருந்தே உடனடியாக புகார் கொடுத்தனால அது ஞானசேகரனோட முடிஞ்சது இந்த சிக்கல். ஆனால் இதுக்கு முன்னாடி எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. அது விசாரணையை நடத்தப்படலை. நடத்திருந்தா அந்த பெண்களுக்கு அந்த சார் யாருன்னு கட்டாயம் தெரிந்திருக்கும். அதுலேருந்து அந்த சார் பிடிபட்டிருப்பார். இவங்க அந்த சார் பிடிபடணும்னு நினைக்கல, விரும்பலை. அதுக்கு தான் இதெல்லாம் செய்கிறாங்க. அதை அப்படியே ஊற்றி மூடிட்டு இது மட்டும்தான் நடந்தது போல் காமிச்சிட்டு நகர்றாங்க. அப்போது ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நீதி என்ன? அரக்கோணத்துலேயும் இது நடக்குதுன்னா இன்னும் எத்தனை பேருக்கு இதுக்கு முன்னாடி நடந்துச்சு, அதுக்கான நீதி என்ன? பொள்ளாச்சியில் எல்லாருக்கும் நடந்துச்சு, இப்போது அவங்களுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு. எவ்வளவு பெண்களுக்கு நடந்துச்சு, அவங்களுக்கான நீதி என்ன? இது தொடர்ச்சியாக நடக்குது. இதுக்கு சரியான நீதி பெற்றுத்தரலைன்னா அந்த நீதியை நாங்களே வாங்கிக்கிறோன்னு அந்த பெண்கள் இது போல் இறங்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? இது ஒன்றும் இது வரைக்கும் நடக்காததே கிடையாது. பூலாந்தேவி கதையே என்ன? அவங்களே அப்படி ஆயுதம் எடுத்தவங்க தானே. தொடர்ச்சியாக அவங்கள வந்து பல நிலைகளில் அவங்கள வந்து ஏழ்மையின் காரணமாக அவங்க குடும்பம் அவங்கள வித்துடுறாங்க. அங்கே அவங்களுக்கு பல வகையில் பாலியல் துன்புறுத்தல் நடக்குது. அதுக்கு பிறகு அதை எதிர்த்து அவங்க சில நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. அதனால் கைது செய்யப்படுறாங்க. திருடிட்டாங்கன்னு கைது செய்கிறாங்க அவங்கள. ஆனால் அவங்க திருடெல்லாம் இல்லை. அது அவங்களோட நிலத்தை வந்து அழிக்க பார்க்குறான் அவன். அதுக்கு எதிர்த்து அவன் மேலே கல் அடிக்கிறாங்க. அதுக்கு அவன் வந்து இவங்க திருடிட்டாங்கன்னு சொல்லி புகார் கொடுத்து இந்த சாதிய அடுக்குமுறையில் இவங்க கீழே இருக்காங்கன்றதுக்காக இவங்க மேலே நடவடிக்கை எடுத்து இவங்கள கைது செஞ்சிட்டாங்க. கைது செஞ்சு காவல் நிலையத்தில் வச்சு தொடர்ச்சியாக அந்த காவலர்கள் இவங்கள பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அதுக்கு பிறகு அதுதான் இவங்களை வந்து ஒரு பெரிய
என்ன சொல்கிறது, ஒரு கொலைக்காரியா கொள்ளைக்காரியா மாற்றுது. அவங்க அதுக்கு பிறகு அந்த மாதிரி நடவடிக்கையில் அவங்க யாரை கொன்னாங்க, கடைசியில் எடுத்து அவங்க யாரெல்லாம் கொன்னிருக்காங்கன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்கள யாரெல்லாம் துன்புறுத்தினாங்களோ, காவல்துறையினராக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி மேல் சாதியை சார்ந்த ஆண்கள் யாரெல்லாம் இவங்களை துன்புறுத்தினாங்களோ அவங்களெல்லாம் தான் திட்டமிட்டு அவங்க போய் கொலை செஞ்சுருக்கிறாங்க. இப்படி பல பேர் அவங்க கொன்னாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்தாங்க, வெளியே வந்தாங்க. அதுக்கான தண்டனை ஒரு 11 ஆண்டுகள் அனுபவிச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்க வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே வெளியே வந்தாங்க. வந்துட்டு அவங்க நாடாளுமன்ற உறுப்பினராகவே 2 முறை இருந்தாங்க. ஏன் பூலாந்தேவி உருவானாங்க? இந்த மாதிரி கேவலங்கட்ட செயல்கள், அதை அரசு அல்லது நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறையை சரியாக செயல்படாததுனால தானே ஒரு பூலாந்தேவி உருவானாங்க. இப்போ ஒரு 8 பூலாந்தேவிகள் உருவாகியிருக்காங்க. இன்னும் எத்தனை பூலாந்தேவிகளை உருவாக்கி கொண்டே இருக்க போகிறது இந்த அரசுகள்? இந்த காவல்துறை சரியாக செயல்படாமல் இப்படி போய் சமரசம் பேசுகிறாங்களே, இது வழியாக தமிழ்நாட்டிலும் ஒரு பூலாந்தேவி உருவாக மாட்டார் அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் நமக்கு? அப்போ தமிழ்நாட்டில் கடுமையான நடவடிக்கை எடுத்து அண்ணா பல்கலைக்கழகம், அரக்கோணம், இன்னும் பல்வேறு சிக்கல்கள் எங்கெல்லாம் நடந்திருக்கோ எல்லா இடத்துலையும் காவல்துறையினர் சரியாக செயல்பட்டு சரியான குற்றவாளிகளை உடனடியாக கைது செஞ்சு சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் என்று வேண்டுமானாலும் இந்த ஒரிசால நடந்த பெண்கள் போலவோ அல்லது பூலாந்தேவி போலவோ மாறலாம்.